இப்ப தேர்தல் தான் எங்க நோக்கம். அலையன்ஸ் யாரு கூட வைப்போம். புறா விடுத்துவது, காக்கை விடுத்துவது, கழுகு விடுத்துவது, எல்லா தூது விட்டுருக்கோம். பிள்ளையார் வாகனம் ஆகிய எலி விடுத்துவது, மயில் வாகன முருகப்பெருமானின் மயில் வாகன தூது, அப்புறம் யாருப்பா சிவபெருமான் நந்தியா, அந்த மாதிரி தூது விட்டுருக்கோம். நந்தி மாதிரி முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. வெறும் நம்ம யமன் வாகனமான எரும மாட்டை மட்டும் தூதா விடலை. தூது போயிருக்காங்க. பல கதவுகள் திறக்க மாட்டேங்குது. நாங்க உடைப்போம், திறப்போம், இல்லாட்டி எங்க தாக்குதலை தொடங்குவோம். இது எளியவர்களுக்கான ஜனநாயகமா ஆக்குவோம். அதுதான் எங்க நோக்கம். முடிவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். பார்ப்போம். சேர்ந்து நின்று எங்க எப்படின்னா பாராளுமன்றத்துல போனா தானே யாரும் எதுக்க முடியும், போனா தானே நம்ம உரிமைகளுக்காக போராட முடியும். அது எங்க நோக்கமா இருக்கு. உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும். ஒரு 5 இடம் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறோம். 5 இடம் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறோம். ஆரணியில நான் நிக்கலாம். மற்றபடி வேலூர், ராமநாதபுரம், இன்னும் திண்டுக்கல், இந்த மாதிரி சில சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தோழர்கள் ஒரு 20,000 பேருக்கு மேல இருக்காங்க. ஆக்டிவிஸ்டா வேலை செய்யறவங்க. கொஞ்சம் தொண்டை சரியில்லை. விஜயகாந்த் இறந்ததுக்கு அப்புறம் அந்த தேமுதிகவோட நிலைப்பாடு எப்படி இருக்கு தெரியாது. அதை குறித்து நான் எதுவும் பேச விரும்பல. எங்களுக்கு மொத்த அரசியல் அமைப்புல எளியவர்களுக்கான அரசியலையும், இந்தியா உண்மையான எல்லாமே போலியா இருக்கு, போலி ஜனநாயகமா இருக்கு, ஏமாத்துக்கார ஜனநாயகமா இருக்கு. தமிழின பிரதமராக்குவோம். எல்லா நிலையிலையும் தமிழர் பின்தங்கி இருக்கான். இது ஒரு தேசிய கட்சியா தான் இதை புனரமைச்சிட்டு இருக்கோம். அதனால அந்தந்த மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவமும் அந்த ஒரு பெரிய இதை முன்னெடுத்து செல்ல இருக்கும். ஆட்சி எப்படி நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு தெரியாததா? நீங்க தாலிகை தானே நடத்திட்டு இருக்கீங்க. அதனால நான் போற போக்குல அவங்கள குறை சொல்றதெல்லாம் இல்லை. 70 வருஷமா ஆண்டுகிட்டு இருந்தோம். இன்னமும் அதே பிச்சைக்கார நிலையில் தானே வச்சிருக்கீங்க. 150 வருஷமா இருக்கிற கட்சிகளும் ஓட்டுக்கு நிக்கிறீங்க. 29, 39, 38 எம்பி வச்சிருக்கிறவங்க 5 வருஷம் முன்னாடி என்ன பண்ணாங்க? இன்னமும் அதே கோரிக்கையோட தான் வந்துட்டு இருக்காங்க. அதை நாங்க வெளிப்படுத்துவோம். என்ன முன்னேற்றம்? கேவலமா தானே போயிட்டு இருக்கு. எல்லாமே மதுவுக்கு அடிமையாயிட்டு இருக்காங்க, போதைக்கு அடிமையாயிட்டு இருக்காங்களே. போதைப் பொருள் நிறைய கடத்தல், சினிமாக்காரங்க குற்றவாளி தான். அவன் எந்த காரணம் இருந்தா என்னை தூக்கி உள்ள போடு, கடுமையா தூக்கி தலையை விட்டு உலக நாடுகள் இருக்க சட்டம் மாதிரி கொண்டு வா, 2 பேரை வெட்டி போடு, மற்றவனா நடத்துவானா? இங்க வேலை வாய்ப்பு இல்லை. ஏன் திருடுறான்? ஏன் செயின் இருக்கிறான்? ஏன் செல்போன் திருடுறான்? ஒரு பழைய இந்த மொழி கலிப்பா ஆட்சியில சொன்னாங்கல்ல, ஒருத்தர் திருடிட்டான், வந்த உடனே அந்த அந்த முதலாளியை கொண்டு வந்து அவனுக்கு தண்டனை கொடுக்க வச்சாங்க. ஏன்னா நீ ஒழுங்கா சம்பளம் கொடுத்தா அவன் எதுக்கு திருட போறான்? அந்த கண்ணோட்டத்துல பாருங்க. யாருக்குமே வேலை இல்லை, அடுத்தவன் திருடித்தான் முளைக்கணும் அப்படின்னு இருக்கிறதுனால சூழ்நிலை வேலை வாய்ப்புகளை உருவாக்கி ஒரு அரசு சரியான முறையில இவன் பெரியார் கொள்கையை, அண்ணா கொள்கையை இவங்க கடைபிடிக்கல. அதைத்தான் இன்னொரு வரைக்கும் காட்டு கத்தி சொல்லிட்டு இருந்தேன். அண்ணாவின் உண்மையான கொள்கையை கடைபிடிச்சிருந்தா, சித்தாந்தத்தை கொண்டு போயிருந்தா, அண்ணா வாழ்ந்திருந்தா அவர் எளிமையா இருந்திருக்கணும். அவங்க குடும்பம் இன்னைக்கு 20 லட்சம் கோடிக்கு அதிபதியா, எல்லா அவங்க சொத்து கார்பரேட் நிறுவனங்கள் இல்லாத நாடுகள் இல்லை. நாங்க இப்ப போட்டு தாளிப்போம், எல்லாம் வெளிப்படையா சொல்லுவோம். எவனா இருந்தாலும் சரி, டெல்லி ஆள்றவனா இருந்தாலும் சரி, எந்த இது ஆள்றவனா இருந்தாலும் சரி, பார்த்துக்குவோம்.